ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வெஜ் பிரியாணி, சோயா வறுவல், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் 65. இன்றைக்கி இத்தனை வெரைட்டின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு வரா. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் என்னோடய பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா அது வந்து என் தங்கச்சி தான். ஸோ அவள் வரப்போ இந்தந்த ஐட்டம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்ன ஐட்டம்ஸ் தான் நான் செய்ய போகிறேன். அண்ட் 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காரமும் சரி, நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, பட்டை கிராம்பு அந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் கம்மியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பிகாஸ் அவள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பிஜியில் தான் தங்கியிருக்கா. அதனால் வெளியே சாப்பாடு தான் மேக்ஸிமம், பிஜி சாப்பாடு தான். அதனால் வீட்டு சாப்பாடு மாதிரி நார்மலாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பா. அதனால் அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சமைச்சிருக்கேன். ரொம்ப ஸ்பைசினஸ் இல்லாமல் நல்ல டெலிஷியஸாக குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரியான ரெசிபீஸ் தான். உங்களுக்கு டைம் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக லச்சூஸ் கைமணம் சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஜாலியாக கொஞ்சம் நேரம் பசில்ஸ் விளையாடிட்டு இருந்தோம். எனக்கு பசில் விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும். இது சைந்தவிக்கும் நான் ரொம்ப நாள் தேடி தான் இந்த பசில்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பித்தேன். இது வந்து பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். 2 கொடுத்துருந்தாங்க, 2 பசில் பேக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு 2 இமேஜும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு இமேஜ் விளையாடிட்டோம், பட் இன்னொரு இமேஜ் தான் நாங்கள் இன்னும் விளையாட ஸ்டார்ட் பண்ணல. பிகாஸ் அதுக்கு டைமும் கிடைக்கல. நாங்கள் ஒன் செட் பண்ணி காமிச்சிட்டு அதுலேருந்து சைந்தவியை வந்து செட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அவளும் நல்லா கற்றுப்பான், இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடவும் ஆரம்பிப்பான். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மேகிக்கு ஃப்ரீயாக வந்து பசிலெல்லாம் கிடைக்கும். பட் இப்போது சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக பார்த்திங்கன்னா டப்பா, கிளாஸு அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அப்போது இருந்த டைமே ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. எங்களுக்கு நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து ரம்பூட்டான், மங்குஸ்தான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பாப்பாவுக்கு வந்து லாஸ்ட் வீக் சளி காய்ச்சல் அப்படின்றதுனால அவளை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. அதனால் அன்றைக்கி ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோம். பை பை.